வணக்கம் மக்களே! அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க குமார் பேசுகிறேங்க. இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? இன்றைய டெஸ்ட்டு எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்திலேருந்து தினமும் 5 பக்கமாக நம்ம டெஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். டெய்லியுமே இதே மாதிரி டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். இரவு 9:30 மணிக்கு வந்துருங்க, வந்து கலந்துக்கோங்க. டெஸ்ட்டுக்கான பகுதியை நான் டெலிகிராம் குரூப்பில் அனுப்பிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் சேரலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை கிராம பஞ்சாயத்துக்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை கிராம பஞ்சாயத்துக்கள் உள்ளன? விடையை பார்க்கலாங்களா? 12,620 இருக்குதுங்க. 12,620 இருக்கிறது. அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? இதுக்கான விடையை பார்க்கலாங்களா? விடை 385 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. 385 இருக்குங்க. அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்க. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்ட பஞ்சாயத்துக்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்ட பஞ்சாயத்துக்கள் உள்ளன? விடையை பார்க்கலாங்களா? விடை 30 இருக்குதுங்க. திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். தமிழ்நாட்டில் கிராம பஞ்சாயத்து 12,620 இருக்குது. தமிழ்நாட்டில் ஊராட்சி ஒன்றியம் 385 இருக்குது. மாவட்ட பஞ்சாயத்து 30 இருக்குது. அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள். தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் நம்ம எப்பயோ கொண்டு வந்துட்டோம். விடையை பார்க்கலாங்களா? விடை 1958ங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1958. அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆண்டு. 1958 நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ இந்த 73, 74வது திருத்தம் பண்ணாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்னா புதுசாக திரும்பவும் கொண்டு வந்தோம். எப்போ கொண்டு வந்தோம்? விடையை பார்க்கலாங்களா? 1994 கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆண்டு 1994. அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு 94 கொண்டு வந்தாங்களா? அதை பின்னாடி திருத்தினாங்க. எப்போ திருத்தினாங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை 1996வது ஆண்டு திருத்தினாங்க. 1996 திருத்தப்பட்டது. அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994. இதன்படி தமிழ்நாட்டில் முதலில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல். அந்த தேர்தலில் மொத்தமாக எத்தனை பஞ்சாயத்தின் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? சரிங்களா? எத்தனை பேரை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடையை பார்க்கலாமா? 1,17,000 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். 1,17,000 பேர் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்க. தமிழகத்தில் நகர உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல் நடைபெறாத ஆண்டு. கீழே பாருங்க, 4 ஆண்டுகளை கொடுத்துருக்காங்களா? எந்த ஆண்டில் நடக்கலைன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாமா? 1996 நடந்துச்சு, 2001 நடந்துச்சு, 2006 நடக்கலை, 2011 தான் நடந்துச்சு. அப்போ 2006 என்பது தவறு. நல்லா பார்த்துக்கோங்க. நகர உள்ளாட்சி தேர்தல் 1996, 2001, 2011 நடந்திருக்கு. அடுத்து 9வது கேள்வியை பாருங்க. இந்தியாவில் இதுவரை எத்தனை மாநிலங்கள் மட்டும்தான் தங்களது சட்டசபையில் உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்த அனுமதி தந்துள்ளன? இந்தியாவில் இதுவரைக்கும் பார்த்தோம்னா குறைவான மாநிலங்கள் மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்கு உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. எத்தனை மாநிலங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 18 மாநிலங்கள் அனுமதி கொடுத்துருக்காங்க. 18 மாநிலங்கள். அடுத்து 10வது கேள்வியை பாருங்க. தமிழ்நாடு நகர்ப்புறங்கள் சட்டம். தமிழ்நாடு நகர்ப்புறங்கள் சட்டம் இதனுடைய 4வது சட்ட திருத்த மசோதா எப்பொழுது கொண்டு வரப்பட்டது? கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. எப்போ கொண்டு வரப்பட்டது? இதுதான் கேள்வி. 4வது சட்ட திருத்த மசோதா நகர்ப்புறங்கள் சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான பதில் 2018 கொண்டு வந்தாங்க. 2018.
அடுத்து 11வது கேள்வியை பாருங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம். நல்லா கவனிங்க. இது வந்து பஞ்சாயத்துகள் சட்டம். இதில் 2வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்க்கலாங்களா? விடை 2018 தான் கொண்டு வந்தாங்க. நகர்ப்புற சட்டத்தில் 4வது திருத்தம், பஞ்சாயத்துகள் சட்டத்தில் 2வது திருத்தம். இந்த திருத்தத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இதனுடைய பதவிக்காலத்தை இன்னும் ஒரு 6 மாதங்கள் நீட்டிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க. சரிங்களா? அடுத்து 12வது கேள்வியை பாருங்க. 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? 1985ல் திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்ட குழு. விடையை பார்க்கலாங்களா? விடை ஜிவிகே ராவ் மேத்தா குழு. ஜிவிகே ராவ் மேத்தா குழு. அடுத்து 13வது கேள்வியை பாருங்க. யார் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உருத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது? இந்த உருத்திரமேரூர் கல்வெட்டு எங்கே இருக்குங்க? காஞ்சிபுரத்தில் இருக்குது. இதை பற்றி நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம். விடையை பார்க்கலாங்களா? சோழர் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உருத்திரமேரூர் கல்வெட்டு குறிப்பிடுது. இந்த உருத்திரமேரூர் கல்வெட்டை யார் உருவாக்குனாங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நினைவு இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் எந்த ஆண்டில் நடைமுறைக்கு வந்தன? 73, 74 இந்த 2 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 1992 நடைமுறைக்கு வந்தது. 1992. அடுத்து 15வது கேள்வியை பாருங்க. ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் யார்? ஊராட்சி இருக்குன்னா அந்த ஊராட்சியுடைய ஆய்வாளர் யாருங்க? முக்கியமான கேள்வி, தேர்வில் கேட்டிருக்காங்க. சரி, விடை பார்க்கலாங்களா? விடை மாவட்ட ஆட்சியர். ஊராட்சிகளின் ஆய்வாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர். அடுத்து 16வது கேள்வியை பாருங்க. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? விடை பார்க்கலாங்களா? விடை ரிப்பன் பிரபு. இவர் உள்ளாட்சி தீர்மானம் கொண்டு வந்திருப்பார். எப்போ கொண்டு வந்தார்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? இருந்தால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ரிப்பன் பிரபு எப்பொழுது உள்ளாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்தார்? இதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 17வது கேள்வியை பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். விடை பார்க்கலாமா? இந்த 4ல் எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 3வது பாயிண்ட் தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன தப்புன்னா, ஊராட்சி ஒன்றியம் பல மாவட்டங்கள் ஒன்றிணைவதால் உருவாகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. பல ஊராட்சிகள் சேர்றது தான் ஊராட்சி ஒன்றியம். அப்போ இது தவறு. 2வது பாயிண்ட் பாருங்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்குது. அடுத்து கடைசி பாயிண்ட் பாருங்கள். ஊராட்சிகளில் ஊராட்சி தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதுவும் கரெக்டு தான். ஆனால் புத்தகத்தில் தவறுன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இது கரெக்டு. இது கரெக்டு தான். சரிங்களா? ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா இந்த பாடம் முடியுதுங்க. அடுத்து நாளைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா சமூக நீதினு ஒரு பாடம் இருக்கும். அங்கேருந்து தான் கேள்வி வரப்போகுது. எந்த பகுதி என்ன ஏதுங்கிறத நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விடுறேன். நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் சேரலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தத்தின் மூலம் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இது சரிங்க. தேர்தல் ஆணையத்தை உருவாக்கியிருக்காங்க. கரெக்டு. 2வது பாயிண்ட் பாருங்கள். மத்திய அரசிடமிருந்து நிதியை பெற்று பயன்படுத்துவதற்கு மாநில நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. மாநில அரசுங்க. சரிங்களா? மாநில கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நிதியை பெற்று அதை பயன்படுத்த தான் மாநில நிதி ஆணையம் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் தவறு. பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைய டெஸ்ட்டில் 18 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த 18 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இரவு 9:30 மணிக்கு டெஸ்ட் நடக்கும். மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைய வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். தேங்க்யூ.